இன்னைக்கு கிளம்புற விமானத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் எப்போதும் போல கருநீல சட்டை, கருப்பும் நீளமும் கலந்த மாதிரி ஒரு கருநீல சட்டையை போட்டுட்டு கிளம்பிட்டாரு. கூடவே ஆதவர்ஜுன் அவரோட பேக்ல தான் பாத்தீங்கன்னா மது பாட்டில்கள் இருந்து கத்திரிக்கோள் இருந்துன்னு சொன்னாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த செய்தி வேணா செய்தியாளர்களுக்கு புதியதா இருக்கும். இது இல்லைன்னா தான் நீங்க ஆச்சரியப்படணும். அந்த அவசர கூட்டத்தை, அதிமுக்கியமான கூட்டம், அவசர கூட்டம், முக்கிய முடிவெடுக்கின்ற ஒரு கூட்டத்தை தலைவர் தானே வழி நடத்தணும். தலைவர் எங்க போனார்னா, அதை விட அதிமுக்கியமான ஒரு கூட்டம் இவர் இன்னைக்கு கிளம்புறார். நேத்திக்கே நடிகை திரிஷா மும்பை போயிட்டு, மும்பை வழியா டெல்லியில போயிட்டு ஆல்ரெடி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தில் யாரோட தலைமையில் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் முறையாக ஒண்ணு கையெழுத்து போட்டு என்டிஏ கூட்டணிக்குள்ள வரியா, இல்ல ஜெயிலுக்கு போறியா, இது ரெண்டு தான். நம்மளுக்கு ஜெயிலுன்னா பயம். அதனால கையெழுத்து போட்டு பேசாம என்டிஏ கூட்டணிக்கே போறோன்னு அவர் முடிவெடுத்தின் விளைவு எதனால அவர் அந்த முடிவுக்கு தள்ளப்பட்டார்னா, 234 தொகுதிக்கும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் வீராசாமி, அரசியல் விமர்சகர், முன்னாள் டிவிக்கு நிர்வாகி. நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். சிபிஐ விசாரணைக்கு விமானத்தில் கிளம்பி விட்டார் விஜய். செய்தி வந்துருச்சு. காலையில் கிளம்பிட்டாரு, விமான நிலையத்தில் நின்னாரு, 40 நிமிஷம் தாமதம், மாதிரி மது பாட்டில் பிடிச்சிருக்கிறாங்க, கத்திரிக்கோலை பிடிச்சிருக்கிறாங்கலாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. ஆனால் இதை விட முக்கியமான செய்தி, நேற்று புஷி ஆனந்த் தலைமையில் ஒரு மீட்டிங் நடந்தது. 120 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் 98 பேர் என்டிஏ கூட்டணியை ஆதரித்தார்கள் என்பதாக செய்தி. தகவல் வெற்றி கழகம் அவங்க தகவல் கொடுத்துருக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நேத்திக்கு நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர்கிட்ட காணொலி வாயிலாக பேசியிருக்காங்க. நேராக பேச முடியல, ஏன்னா அவசர கூட்டம். அந்த அவசர கூட்டத்தை, அதிமுக்கியமான கூட்டம், அவசர கூட்டம், முக்கிய முடிவெடுக்கின்ற ஒரு கூட்டத்தை தலைவர் தானே வழி நடத்தணும். தலைவர் எங்க போனார்னா, அதை விட அதிமுக்கியமான ஒரு கூட்டம் நடிகை திரிஷா வீட்டில் நடந்துட்டு அங்க பாத்தீங்கன்னா ரத்தன் பண்டிட் என்கிட்ட வெற்றிவேலும், இன்னொரு கடலூர் ஜோசியர் ஒருத்தர், இன்னும் நிறைய ஜோசியர்கள் சங்கமித்து திரிஷா வீட்டில் பாத்தீங்கன்னா அங்க ஒரு கலந்தாய்வு நடந்துட்டு இருக்கு ஜோசியர்கள்ட்ட. ஆமா, ஜோசியர்கள் தானே முடிவு பண்றாங்க கட்சியில என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்போ அவர் வெளியில போனோம், எப்போ தூங்க போனோம் கொண்டு எல்லாமே ஜோசியர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி நான் டெல்லிக்கு போறேன், இந்த மாதிரி பிஜேபியோட நாங்கள் கூட்டணி வைக்க போறோம், கூட்டணி வச்சா பலமா இருக்குமா பலவீனமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை இங்க நடந்துட்டு இருக்கு. அதே சேம் டைம் ஒரே நேரத்துல பாருங்க, கட்சி ஆக்டிவா இல்லைன்னு சொல்லுங்க, ஒரே நேரத்துல தலைவர் ஒரு செயல்ல ஈடுபடுறாரு, பொதுச் செயலாளர் ஒரு அதிதீவிரமான செயல்ல ஈடுபட்டு. நீங்க சொல்ல பிரவாதி முதல்ல பேசினாங்க. அவங்க ஒரு சிலர் இல்ல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சிலர், மீதி பெரும்பான்மையாளர் ஆதரவு தான் தெரிவிச்சாங்க கட்சி எடுக்கின்ற முடிவுகளுக்கு. ஆனா திருப்பி அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, தலைமை கழகத்துல இருந்து இந்த உங்களுக்கு விருப்பு வெறுப்புக்கெல்லாம், இந்த வெட்டி பேச்சுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. தலைமை சிக்கல்ல இருக்கு, தலைவர் ஆபத்துல இருக்க, தலைவரை காப்பாற்றணும்னா இதான் பாயிண்ட். ஆமா, பாயிண்ட் தான். தலைவரை நம்ம காப்பாற்றணும். தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு, ஒரு கண்டம் இருக்கு. இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்கணும்னா நீங்க எல்லாம் காண்டாகாம நாங்க என்ன சொல்றோமோ அதை கேட்கணும்னு தான் புஷி ஆனந்த் அவரோட லாங்குவேஜ்ல பேசின விஷயம். ஸோ அதை தாண்டி அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு விருப்பு வெறுப்பு பேசுற அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் மையப்படுத்தல. அவங்க உள்ளபடியே அவங்களுக்கு பிஜேபியோட போறது பிடிக்கலனாலும் பொதுவெளியிலோ இல்ல கட்சி தலைமையிடமோ அந்த மாவட்ட செயலர் வெளிப்படுத்த முடியும். அப்படி ஒரு ஜனநாயகமான பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடாது, வெளியே பேசக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு நீங்க கட்டுப்பட்டு இருக்கிறது தான் இருங்க, இல்லைன்னா 1000 பேர் ரெடியா இருக்காங்க மாவட்ட செயலர் வர்றதுக்கு. ஸோ அதனால நீங்க வாயை பத்திட்டு கம்முன்னு இருங்கன்னு சொல்லிட்டாங்க. இது முதல்ல. இப்ப ரெண்டாவது வருவோம். இன்னைக்கு கிளம்புற விமானத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் எப்போதும் போல கருநீல சட்டை, கருப்பும் நீளமும் கலந்த மாதிரி ஒரு கருநீல சட்டையை போட்டுட்டு கிளம்பிட்டாரு. கூடவே ஆதவர்ஜுன் அவரோட பேக்ல தான் பாத்தீங்கன்னா மது பாட்டில்கள் இருந்து கத்திரிக்கோள் இருந்துன்னு சொன்னாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த செய்தி வேணா செய்தியாளர்களுக்கு புதியதா இருக்கும். இது இல்லைன்னா தான் நீங்க ஆச்சரியப்படணும். இன்னும் பிற போதை வஸ்துக்களை பயன்படுத்துற கோஷ்டி தான் இந்த கோஷ்டி. நான் என்ன கேட்கறேன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் அறிவு இருந்ததுன்னா, ஏன்டா நீ போய் தங்க போறதே ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான், அங்க போய் நீ எப்படியும் குடிக்க தான் போற. விமானத்துல இங்க இருந்து போகும்போதே டைட்டா ஏத்திட்டு போனோமா, இதைத்தான் அவனுக்கு எல்லா இடத்துலயும் பண்ணானுங்க. நம்ம மலேசியால இருந்து வரும்போதும் அவர் தள்ளாட்டிட்டு இறங்கினார் விஜய்.
தொடர்ச்சியாக வந்து எல்லா இடத்துலயும் குடிச்சிட்டு தான் வந்து போறாங்க. இதை நம்ம சொன்னோம்னா இவருக்கு வந்து நம்ம மேல கால் பண்ணுன்னு சொல்றாங்க. நக்கீரன் கையும் களவுமாக பிடிச்சிருக்காங்க. நல்லக்கண்ண ஐயா அவர் இறப்புக்கு கூட இறப்பு கூட முழுசா வந்து குடிச்சிட்டு தான் அவர் வந்திருக்காரு. அதுதான் சொல்றேன், இது வந்து திருந்த போறதும் கிடையாது, மக்கள் இதுக்காக வருந்த போறதும் கிடையாது. அவர் இன்னும் நல்லவர் நம்ம எவ்வளவு தூரம் வந்து அவர் தூக்கி கொண்டாரமோ அவ்வளவு தூரம் விஜயோட கேரக்டரும் சரி அவரோட அரசியலும் சரி ரொம்ப மோசமா வந்து போயிட்டு இருக்கதான் பாக்குறோம். சிபிஐ விசாரணை நாளைக்கு தான் நடக்க போகுது. முன்னாடியே போறாங்க, ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு மறுநாள் போவாங்க அப்படின்றது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் அதுக்கு முன்னாடி சிபிஐ விசாரணைக்கு முன்னாடி அவசரமாக இப்போ ஒரு பொதுக்குழுவை கூட்டி விவாதிச்சிருக்கலாம். அதை வந்து இன்னும் விரிவாக அதை செஞ்சிருக்க முடியும். அப்படிலாம் இல்லாமல் அவசர கதியில் ஒரு கூட்டத்தை நடத்திட்டு அவசரமாக என்டிஏ கூட்டணிக்கு போகணுங்கிற தேவை என்ன வந்துச்சு? இப்ப பாத்தீங்கன்னா மித்த பிற கட்சிகளுக்கு பாத்தீங்கன்னா செயற்குழு பொதுக்குழுன்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க வந்து அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரே இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. செயற்குழு பொதுக்குழு கிடையாது, செயற்குழு உறுப்பினர்கள் கிடையாது, பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கட்சிக்கு வந்து தலைமை நிலை செயலாளர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் வந்து ஆக்டிவா கிடையாது. கட்சிக்கு கொறடா அந்த மாதிரி எந்த விதமான ஒரு கட்டமைப்பும் இல்லாத ஒரு கட்சி தான் பாத்தீங்கன்னா தாவேகா. அதனாலதான் அவங்க ஆன்லைன்ல வந்து பேசுறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, இவர் வந்து இன்னைக்கு கிளம்புறாரு. நேத்திக்கே நடிகை திரிஷா வந்து மும்பை போயிட்டு மும்பை வழியா டெல்லியில போயிட்டு ஆல்ரெடி அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தில் வந்து யாரோட தலைமையில் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா முதல் முறையாக திரிஷா அவர்கள் தலைமையில தான் இந்த கூட்டம் வந்து நடக்கிறது. நேத்திக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு பெரிய தலைவர், ஆளுமையான ஒரு பிஜேபியில் ஒரு தலைவர்கிட்ட நேரடியா நான் கேட்கிறேன், தாவேகாவோட பாஜக கூட்டணியில வருதாமன்னு. தப்பா சொல்லாதீங்க, அதெல்லாம் ஒரு காலம் வந்து இருந்தது. விஜயோட சீமான் பேசியது, விஜயோட வந்து அதிமுக பேசியது, விஜயோட பாஜக பேசியது, இந்த காலம்லாம் வந்து கடந்து போச்சு. இன்னைக்கு தாவேகாவும் விஜயும் தான் பாத்தீங்கன்னா பாஜக கிட்ட பேசுறாங்க. விஜய் தான் பிஜேபி கிட்ட கூட்டணி கேட்டுக்கிறாரு. ஆமா, அதிர்ச்சியா இருக்குது. கொள்கை எதிரின்னாங்க, எப்படி அது சொல்ல வேண்டியதுதான், கொள்கை எதிரின்னு சொல்ல வேண்டியதுதான். நீங்க கொள்கை எதிரின்னு சொன்னீங்க, இந்த பக்கம் அரசியல் எதிரின்னு சொன்னீங்க, நாங்க வந்து தனித்தே ஆட்சி பிடிப்போம்னு சொன்னீங்க, ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொன்னீங்க. யாருமே பாத்தீங்கன்னா பனையூர் பக்கமே வந்து போல. எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணா அறிவாலயம் பக்கம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாகி வெளியில வந்து நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த கூட்டணி வந்து பலமா இருக்கு. அதிமுக வந்து உங்களை வந்து வேண்டி விரும்பி வந்து கூப்பிட்டாங்க, துணை முதல்வர் தரம் 70 வந்து சீட்டு தரலாம் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்தப்போ நீங்க போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபியே உள்ள வந்திருக்காது. அதிமுகவும் தாவேகாவும் வந்து கூட்டணியில வந்து இருந்திருக்கும். அது வெற்றியோ தோல்வியோ உள்ளபடியோ ஒரு நல்ல கூட்டணியா வந்து இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும், அந்த வாய்ப்புகளை நீங்க வந்து தட்டி கழிச்சதுக்கு விளைவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் தான் முன்னாடியே நமக்கு விளக்கமா சொல்லியிருந்தாரு. அவர் வந்து என்னங்க சும்மா அவர் வந்து ஒரு சாட்சியா தான் கூப்பிட்டு இருந்தாங்க, 2 முறை வந்து முடிஞ்சிடுச்சு, சன் ஊடகத்து பேரை சொல்லியும் தினகரன்ல தான் வந்து தப்பா நியூஸ் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட அந்த செய்தி போடலன்னு அவங்க வந்து மறுத்தாங்க. ஆனா இப்ப ஏன் திருப்பி போக வேண்டிய அவசரம் என்ன, அவசரமா அழைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கூட்டணியை டெல்லியிலே வச்சு, சென்னையில இருக்குங்க சிபிஐ ஆபீஸ், நான் இங்க வரணுமா, வேணாம் நீ டெல்லிக்கு தான் வரணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டணியை இறுதி செய்வதற்கு கையெழுத்து போட்டு என்டிஏ கூட்டணிக்குள்ள வரியா இல்ல ஜெயிலுக்கு போறியா, இது 2 தான். நம்மளுக்கு ஜெயிலுன்னா பயம், அதனால கையெழுத்து போட்டு பேசாம வந்து என்டிஏ கூட்டணிக்கே போறோம்னு அவர் முடிவெடுத்தின் விளைவு எதனால அவர் அந்த முடிவுக்கு தள்ளப்பட்டாருன்னா, 234 தொகுதிக்கும் போட்டியிட வேட்பாளர்களே தாவேகால இல்ல. விருப்ப மனு வாங்கின்னு போனதோட சரி 10% கூட திருப்பி வரல. பேர் வாங்கிட்டு போனாங்க, 1 லட்சம் பேர் வாங்கிட்டு போனாங்கன்றாங்க. நீங்க என்ன இப்படி வாங்கிட்டு போனதெல்லாம் உண்மைதாங்க. இவங்க கேட்கற இந்த கண்டிஷன் 10 கோடி ரூபா வந்து பணம் கொடுக்கணும்னு சொல்லும்போது 10 கோடி ரூபா 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கே அங்க யாரும் வந்து ஆட்கள் இல்ல. நீங்க வந்து அந்த என்ன சொல்றது, கட்டுத்தொகை வந்து நீங்க 10,000 ரூபாய் கட்டணும், வந்து தனி தொகுதினா உங்களுக்கு 5,000 ரூபாய் கட்டணும். அதுக்கே வந்து ஆள் இல்லைன்னும் போது 10 கோடி ரூபாய் நீங்க கேட்கிற பணத்தை கொடுக்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல. அப்படி வேட்பாளருக்கு 10 கோடி ரூபாய், ஒரு வேட்பாளருக்கு 10 கோடி ரூபாய். அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா இவங்க வெளியில இருந்து யாரெல்லாம் வந்து வெளியில இப்ப என்கிட்ட கூட கேட்டாங்க, வேட்பாளர் இருந்தா ரெஃபர் பண்ணுங்க, கமிஷன் பேசிஸ்ல எம்எல்எம் கான்செப்ட், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் 10% வாங்கிக்கோங்க. ஆமா 10%, அது எவ்வளவு நாள் நீங்க வாங்கிக்கலாம், உங்களோட திறமை. சோ நீங்க யாராவது ஆள் பிடிச்சு கொடுக்கணும். இப்ப அந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா சத்யராஜும் இவரும் வந்து வடிவேல் வந்து கிரிக்கெட் ஆளே இருக்க மாட்டாங்க, 11 பேர் இருப்பாங்க. சங்கிலி ஏய் உன் பேர் தான்டா கங்குலி அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரை பிடிச்சி உள்ள போட்டு கிரிக்கெட் விளையாடுவாங்களா, அதே கதை தான். 234 தொகுதிக்கு வேட்பாளர் இல்லாம எல்லா கட்சியிலும் திமுக போய் ஆள் கேட்கறாங்க. திமுக யாரெல்லாம் வந்து கொடுத்து அவங்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்னா அவங்கள போய் கேட்கறது, அதிமுக போய் கேட்கறது, பிஜேபியில கூட போய் ஆள் கேட்கிற நிலைமைக்கு ரொம்ப மோசமானதா இந்த தாக்கம் வந்து விஜய் ரொம்ப பெரிய அளவில் தாக்குறதுனால, ஸோ நம்ம நின்று வேட்பாளர் இல்லாம களத்துல நம்ம கஷ்டப்படுறதுக்கு பணமும் வந்து கொடுக்க மாட்டாங்க, வேட்பாளரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த கஷ்டத்துக்கு பேசாம நம்ம வந்து திமுக இப்ப ஜெயிச்சு வந்ததுன்னா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணுவாங்கன்னா அவர் வந்து பயப்படுறாரு. உள்ளபடியே திமுக வந்து ஒரு ஜனநாயக கட்சி,
தோத்தாலும் ஜெயிச்சாலும் விஜய் வந்து அவரு என்ன அங்க கரூர்ல பண்ணாரோ அதுக்கான தண்டனை நிச்சயமா கிடைக்கும். அது அந்த குடிமை யாருக்கிட்ட இருக்குன்னா சிபிஐ கிட்ட இருக்கு. அதுக்கு பயந்து போய் திருடன் வந்து பயந்து போய் தலையார் வீட்டுல போய் பதுங்கின மாதிரி இவர் இப்ப வந்து பிஜேபியோட தஞ்சம் அடைஞ்சிருக்கார். இந்த வழக்குக்காக பயந்து வந்து கையெழுத்து போட தயாராகிட்டார். இல்ல இப்போ சிபிஐ வழக்குங்கிறது ஒரு வழக்கு, எல்லா கட்சிகளும் பிஜேபி பழி வாங்குது, அதுக்கு எதிராக ஃபைட் பண்ணி அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் அதோட ஃபைட் பண்ணி போராடி இங்க நீங்க செந்தில் பாலாஜி கூட இருக்கிறாங்கல்ல, ஃபைட் பண்ணி நிக்கிறாங்கல்ல. இப்போ அவங்க நின்று ஏற்கனவே செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியை கூட நின்று ஃபைட் பண்றாங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க கூட ஃபைட் பண்றாங்க. இவருக்கு இது ஒரு இது தானே, ஒரு என்ன சொல்றது, ஒரு வாய்ப்பு தானே. ஜெயிலுக்கு போனேன் 400 ரவுடி தான் சொல்லி பேர் வாங்க தானே முடியும். இல்ல இப்போ நீங்க சொல்லுகின்ற வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்கு. அவர் ஒரு ஐஏஎஸ் கேடர்ல வந்து இருந்த அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூரோக்ரைட்ல வந்து இருந்தவர். செந்தில் பாலாஜி ஒரு கட்சியில இருக்கார். அந்த கட்சி வந்து அவரோட நின்னது. அவங்களுக்கு வழக்கறிஞர் பிரிவு வந்து அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இங்க யாருமே கிடையாது. கூட இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு திருட்டு பையன் தான் உள்ள இருக்கான். யார் உங்களுக்கு கூட இருக்கிறாங்க? ஆதவர்ஜனா ஒரு கள்ளலாட்ரி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சாராய பார்ட்டி புசி ஆனந்த், மீதி வந்தவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்க தான். யாராவது ஒருத்தர் விஜயோட ஆரம்பத்துல இருந்து பயணப்பட்ட ஒரே ஒருத்தரை இப்ப காட்ட சொல்லுங்க. விஜயோட 33 ஆண்டுகள விஜயோட இருந்தவங்க யாராவது ஒருத்தர். இவங்க சொன்னாங்கல்ல, யாரெல்லாம் எனக்கு வந்து கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் பண்ணி போஸ்டர் ஒட்டி சைக்கிள் மிதிச்சு வந்தவங்களுக்கு தான் கட்சியிலும் பதவி வந்து கட்சியிலும் அவங்க தான் வேட்பாளர் வருவாங்க, மாவட்ட செயலர். அந்த மாதிரி ஒருத்தர் காட்ட சொல்லுவாங்க. ஆதவர்ஜுன் எங்க வந்து சைக்கிள் ஓட்டினாரு, புசி ஆனந்த் எங்க வந்து சைக்கிள் ஓட்டினாரு, சிடிஆர் நிர்மல்குமார் எங்க வந்து சைக்கிள் ஓட்டினாரு, இன்னைக்கு வந்திருக்க செங்கோட்டையன் உள்பட யார் இருக்காங்க? யாருமே வந்து கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா பதவிக்காக, பணத்துக்காக, சுகத்துக்காக விஜய் கூட இருக்கிறவங்க. எப்படி விஜய்க்கு வந்து நேர்மையாகவும் அவருக்கு வந்து தேவையானங்களை வந்து செய்யறதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகள் இல்லாததுனால விஜய் வந்து பயந்துட்டார். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு எப்படி போட்டீங்கன்னா, புசி ஆனந்த் எல்லா இடத்துலயும் 10,000 15,000 20,000 சொல்லிட்டு வாங்கிட்டார். எல்லா இடத்துலயும் போட்டோ ஷூட் பண்றோம்னு சொல்லிட்டு பணம் வாங்கி மாவட்ட செயலர்களும் ரசிகர்கள்கிட்ட மாவட்ட செயலர் மூலயமாக எல்லா மாவட்டங்களிலும் பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் பண்றேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கி கொடுக்கல. ஒரு சில இடத்துல எஃப்ஐஆர் ஆயிருக்கு, நிறைய இடத்துல வெட்டு குத்தே ஆயிருக்கு. இன்னி வரைக்கும் 10 ஆண்டுகளுக்கு மேல வந்து அந்த புகைப்படமே எடுக்கல. எங்க போனாலும் ரசிகர்கள் வந்து விஜய் வந்து முற்றுகையிடுறாங்க, புசி ஆனந்த் வந்து முற்றுகையிடுறாங்க. அதனால அதுக்கு பயந்துட்டு தான் பாத்தீங்கன்னா இது இல்லாம நிறைய கட்சியில வந்து பணம் வாங்கி தரேன், பொறுப்பு தரேன்னு பணம் வாங்கி எதுவுமே வந்து இவங்களுக்கு வந்து செட்டில் பண்ணல, பதவியும் அவங்களுக்கு கொடுக்கல. இந்த உட்கட்சி பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம தான் பாத்தீங்கன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பே அவங்களுக்கு போட்டாங்க. நம்ம கூட விமர்சனம் பண்ணோம், வீட்டுக்குள்ள பத்துறதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்புனா சொந்த கட்சிக்காரர்ல இருந்து காப்பாத்துக்கு தான் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது அரசியல் களம்னு வந்தாச்சு. அப்ப வேட்பாளர் இல்ல, யார் எவ்வளவு பணம் வாங்கியிருக்கான் எதுவுமே வந்து தெரியாது. எல்லாம் எம்எல்எம் கான்செப்ட்ல வந்து விட்டாச்சு. எவனோ விஜய் பேரை சொல்லி நேத்து கட்சியில சேர்ந்தவங்களாம் நான் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எனக்கு 1 கோடி கூட 2 கோடி கூட 10 லட்சத்துல ஆரம்பிச்சு 1 கோடி வரைக்கும் வந்து பேசுறதுனால விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. தலை சுத்தி போய் கடைசியில வேற வழியே இல்லை. என் இமேஜ் போனாலும் பரவாயில்ல, என் அரசியல் போனாலும் பரவாயில்ல, தொண்டர்களை பத்தி எனக்கு கவலை இல்லை, எவனை பத்தி எனக்கு கவலை, நான் ஜெயிலுக்கு போக முடியாது. அதுக்கு ஒரே வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில போறதுதான். சரி, அப்படின்னா விஜய் கட்சியோடைய அல்லது டிவிக்கோடைய மொத்த எதிர்காலமே போயிடுச்சு. இப்ப அதுவும் இன்னொரு தேமுதிக மாதிரி ஆயிருமே. தேமுதிக இன்னைக்கு உயிர் பெற்று வந்துருச்சுங்க. தேமுதிக இன்னைக்கு வந்து கேப்டன் மறைவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆனாலும் இன்னைக்கு வந்து உயிர் பெற்று வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ராஜ்யசபா எம்பியா வந்து ஒரு கூட்டணியில போய் வாங்கிட்டாங்க, திமுக கூட்டணி வாங்கிட்டாங்க. ஒரு டீசென்டான நம்பரும் அவங்க வந்து வாங்க போறாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கேப்டனுக்காக உழைத்த தொண்டர்கள், இன்னும் உண்மையான தொண்டர்கள் வந்து இருக்காங்க. அவர் வந்து தொண்டர்களுக்கு செஞ்சிருக்காரு. தொண்டர்கள் வந்து விஜயகாந்துக்காக இன்னைக்கு வரைக்கும் விசுவாசமா, இவர் தொண்டர்கள் எதுவுமே செஞ்சதே கிடையாது. ஏன் விஜய்க்காக விசுவாசமா இருக்கணும் தொண்டர்கள்? இல்ல, அவர் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க, நேசமா இருக்கிறாங்க. வீட்டுல ஒருத்தர் எல்லாரும் வருவாங்க, பாக்குறது ஓடி வருவாங்க, கும்பலா வருவாங்க, ஸ்டாம்பிட் ஆயிரம்லாம் ஆதவர்ஜன பேசி எல்லாம் கரெக்டுங்க. நீங்க வந்து உங்களை எல்லாம் பாக்குறாங்க, நீங்க யாராவது பாத்துறீங்களான்னு தானே கேள்வி. உங்க பையனை பாத்தீங்களா, இல்ல உங்க பொண்ணை பாத்தீங்களா, உங்க மனைவியை பாத்தீங்களா, அப்பா அம்மாவை பாத்தீங்களா, இல்ல இப்ப உங்க தொண்டர்கள் வந்து உங்களுக்காக உயிர் நேசிக்கிறாங்க அவங்கள பாத்தீங்களா? யாருமே பார்க்கலையா? வந்து உங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைனாலும் அந்த விவாகரத்தை வந்து நீங்க முறையா அணுகாம கூட வேற ஒரு நடிகையோட தானே நீங்க கூட்டின்னு வந்து நிக்கிறீங்க. யாரை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. உங்களுக்காக முட்டு கொடுத்த தொண்டர்கள் வந்து வீடியோ போட்டாங்களே, அண்ணா எங்களால முட்டு கொடுக்க முடியலன்னா அவமானமா இருக்குண்ணா அப்படின்னு சொன்னாங்களே, எதுக்காவது ஒரு பதில் சொன்னாரா? இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்க மனநிலை என்ன சொல்லுங்க? சைக்கோ மனநிலை தான் நீங்க இருக்கீங்க. அப்ப நீங்க எதை பத்தியுமே கவலைப்படணும், எதை பத்தியுமே நீங்க கவலைப்படாத ஒரு மனிதர் நீங்க என்டிஏ கூட்டணியில போறதுக்காக நீங்க கவலைப்பட போறீங்களா? ஒண்ணுமே கிடையாது. சரி, ஓகே. இப்போ சிபிஐக்கு அடுத்து அவர் கைது செய்யப்படலாம், குற்றப்பத்திரிகைகள் பேர் வரலாம்ங்கிறத தாண்டி அவர் இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு செலவு செஞ்சதுக்கான பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்லாம் கேட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை வந்துட்டு இருக்குது. கிறிஸ்தவ அமைப்புகள்கிட்ட இருந்து பணம் வந்திருக்குது, வெளிநாட்டுல இருந்துலாம் பணம் வந்திருக்குது,
முறைகேடான பணங்கள்லாம் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ அடுத்தது இடி உள்ள வருங்கிற அளவுக்கு பேச்சுகள் இருக்குது. அது சாத்தியம் தானே? இல்ல அதுதான் இப்ப வழக்கே. இப்ப அவரை கூப்பிட்டுருக்கதே பாத்தீங்கன்னா சிபிஐ என்ற பேர்ல இடி தான் அவர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் தான் அவர் வந்து விசாரிக்க போறாங்க. முறைகேடாக பணம் வாங்கியிருக்காங்க. இப்ப நம்ம சொல்றது லோக்கல் பிரச்சனை, மாவட்ட செயலர்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க, பொறுப்பாளர்கிட்ட பணம் வேணும். ஆனா இவங்க வந்து வெளிநாட்டுல நீங்க சொல்ற மாதிரி கிறிஸ்துவ அமைப்புகள், இன்னும் நிறைய பிற அமைப்புகள், நிறைய கம்பெனில வந்து நாங்க வந்து வரி விலக்கு தரேன்னு சொல்லிட்டுலாம் நிறைய பணம் வந்து வாங்கியிருக்காங்க. மணி லாண்டரிங் நடந்திருக்குது. ஆமா, மணி லாண்டரிங் வந்து நடந்திருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா நேர்மையான வழியில வந்து வாங்கல, டிரான்ஸ்பரன்சி இல்ல, அதுவும் வந்து சரியான முறையில வந்து அவங்க ஆடிட் ஃபைல் பண்ணல. சோ இந்த விஷயங்களுக்காக தான் விஜய் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்ன்ற ஒரு அவருக்கு வந்து ஏற்கனவே தகவல் விஜய்க்கு கிடைச்சதுனாலதான் அவர் வந்து பயந்து போய் இப்ப வந்து டெல்லியில வந்து தஞ்சம் அடைஞ்சார். இல்லைன்னா அவர் நாளைக்கு போயிருக்கலாமே. பொதுவா இன்னைக்கு நைட்டு போயிட்டு நாளைக்கு காலையில போயிட்டு என்கொயரி வந்து அட்டன் பண்ண வேண்டியது தானே. முதல் நாளே போயிட்டு ரூம் போட்டு தங்கறதுக்கு என்னன்னா இந்த பேச்சுவார்த்தைகள், இந்த நோட்டு, இந்த பேரம் இதெல்லாம் வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் நாளைக்கு என்கொயரியே வந்து நடக்கும். ஸோ முன்னாடியே போய் பேசி முடிச்சு ஆமா, அதை செட்டில் பண்ணிட்டு வர்றதுக்காக போயிருக்கிறாங்க. ஆமா, கரெக்ட். ஓகே, ரைட்டு. இப்படின்னா இப்போ பிஜேபிங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ அப்படின்போது நிரந்தரமாகவே டிவிக்கேங்கிற ஒரு பார்ட்டி எந்திரிச்சே வர முடியாத ஒரு சூழல் இருக்கு இல்லையா? இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சது. இவர் என்ன முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி இவர் எடுத்த முடிவுகள் எல்லாமே தவறான முடிவுகள். வந்து இவரை வந்து வழிநடத்தக்கூடிய மனிதர்கள் வந்து இப்போ ஒரு காலத்துல எஸ்ஏசி இருந்தாரு, நாங்கெல்லாம் கூட இருந்தோம், அண்ணன் பிடி செல்வகுமார் வந்து இருந்தாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து விஜய் வந்து கட்டம் கட்டி ஓரம் கட்டி விட்டுட்டாரு. அப்ப இன்னைக்கு இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சுயநலவாதிகள். இப்ப ரீசெண்டா வந்தவங்க தான், பணத்துக்காக விஜய் கிட்ட வந்தவங்க தான். அதனால விஜயை வந்து பாதுகாக்கணும், விஜய்க்கு வந்து ஒரு நல்ல புத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரி மனப்பக்குவத்தை படைத்தவங்க யாருமே இல்ல. தான் போடுறாங்க. ஆமா, எல்லாருமே அப்படி இருக்கிறதுனால இப்ப அவருக்கு சிக்கல் மேல சிக்கல், பொது வாழ்க்கையில சிக்கல், சொந்த வாழ்க்கையில சிக்கல், ரசிகர் மத்தியில அவருக்கு இருந்த அந்த ஒரு பேர் இருந்தது பாத்தீங்கன்னா அதுவும் இன்னைக்கு போயிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஆதரிக்கின்ற சிறுபான்மையினர்கள், கிறிஸ்துவர்கள், அவங்க வந்து பெருசா விஜய் வந்து ப்ரமோட் பண்ணதே எதுக்குன்னா கிறிஸ்துவர்களோட வாக்கு, தலித்துகளோட வாக்கு வந்து பெருவாரியா வந்து இருக்கு, இஸ்லாமியோட வாக்கு கூட வந்து பெருவாரியா விஜய்க்கு இருந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து விஜய் வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் தான் தமிழ்நாடோட முதலமைச்சர் சொல்றாரு கண்டி. திமுக போராடும், திமுக வெல்லும்லாம் சொல்ல, இது எல்லாருமே சேர்ந்து தான் டெல்லி இன்னைக்கு எதிர்க்கிறோம் தான் சொல்றாங்க. தமிழ்நாடு விசஸ் டெல்லின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நான் வந்து பிஜேபியோட நான் போவேன் விஜய் சொல்றது பாத்தீங்கன்னா அவரே பாத்தீங்கன்னா சொந்த காசுல சூனியம் வச்சுட்ட கதை தான் சொல்லுவாங்க. இதோட அவருக்கு அரசியல் வாழ்க்கையும் சரி, அரசியல் எதிர்காலமும் வந்து கிடையாது. குறைஞ்சபட்சம் விஜய் ஆதரிக்கின்ற நடுநிலையாளர்கள், பொதுமக்கள் கூட இன்னைக்கு வந்து எதுக்காக விஜய் ஆதரிக்கணும், அதுக்கு நேரம் வந்து அதிமுக நான் வாக்கு செலுத்திடுவேன், அதுக்கு நேரம் நான் வந்து பிஜேபிக்கு வாக்கு செலுத்துவேன். நான் ஏன் விஜய் மூலியமா வந்து அதிமுக வாக்கு செலுத்தணும், விஜய் மூலியமா எதுக்கு வந்து பிஜேபி வாக்கு செலுத்தணும், அதுக்கு நேரடியா வந்து போயிடலாம். எதுக்கு இன்னொரு கட்சி மாற்று? இப்ப பிரச்சனையே என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எடப்பாடி அவருக்கும் பர்சனலா நிறைய பிரச்சனைகள், எட்டரையில வழக்குல ஆரம்பிச்சு அவருக்கு வந்து கொடநாடு கொலை வழக்குல இருந்து எல்லாமே இவரு பக்கம் இருக்கு. அது இல்லாம அவரோட மகன் மிதுனுக்கு வந்து வழக்கு இருக்கு. இந்த பக்கம் விஜய்க்கு அதே மாதிரி தான் கரூர் வழக்கு இருக்கு, இந்த பக்கம் மணி லாண்டரிங் வழக்கு இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது இல்லாம சொந்த வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு. அன்புமணி ராமதாஸுக்கு அதே மாதிரி தான் இன்னமும் வந்து சிபிஐ வழக்கு இன்னமும் இருக்கு. இந்த இவரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிடிவி தினகரனுக்கும் அதே மாதிரி வழக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏஜென்சிகளை வச்சு வளைச்ச கூட்டணி தான். இது நேர்மையான முறையில கொள்கையோ கோட்பாடோ இல்ல குறைஞ்சபட்சம் திமுக எதிர்ப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. முழுக்க பாத்தீங்கன்னா மிரட்டி ஏஜென்சிகளை வச்சு ஒரே வார்த்தை தான், ரெண்டு பதில் தான் உங்ககிட்ட இருந்து வரணும். ஒண்ணு ஜெயிலுக்கு போறியா இல்ல கூட்டணிக்கு வரியா. ஐயா சாமி, நான் வந்து ஜெயிலுக்கு எல்லாம் போக முடியாது. இப்ப வந்து மே மாசம்லாம் இன்னும் வந்து ஏப்ரல் மே எல்லாம் வந்து வெயில் உச்சத்துல இருக்கும், ஏசி எல்லாம் போட மாட்டாங்க. அதனால நாங்க வந்து இதுக்கே வந்துடுறோம். இதெல்லாம் வேற இன்பிளான்டிங் வேற, முடியெல்லாம் வேற இது பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா வேர்த்து கொட்டும். அதனால எனக்கு வாய்ப்பு இல்லை. என் அரசியலாவது தொண்டர் இல்லாது எனக்கு தேவை, இப்போதைக்கு தேவை வந்து எனக்கு பணமும் பதவிகளும் தான், எனக்கு வேற எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு. சரி, அப்படி சொன்னாலும் கூட இப்ப 50 சீட்டு தராங்க அப்படின்னும் போது லாபம் தானே, எந்த இழப்புமே இல்லை. அவர் எந்த உழைப்பும் செலுத்தி ஒரு தேர்தலில் சந்திச்சு ஒரு 5 வருஷம் போராடி அப்படி கஷ்டப்படாமலே நோகாமலே ஒரு 50 சீட்டு வந்து உங்களுக்கு கிடைக்குது இல்ல. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்கல்ல, வெற்றிகரமான தோல்வின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது தோல்விகரமான வெற்றியா இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். சரி, நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? உங்க சித்தாந்தம் என்ன? இல்ல ஆட்சியில வந்துருவோம், நாங்க துணை முதலமைச்சர் ஆயிடுவோம், அப்படி ஒரு வாய்ப்பு எப்படி சார் ஆவீங்க? நீங்க வந்து கற்பனை கனவுல வேணா ஆகலாம். ஏங்க நான் என்ன கேக்குறேன்னா, இங்க ஒரு வலுவான ஒரு கூட்டணி இருக்கு. திமுக கூட்டணியில வந்து 26 கட்சிகள் வந்து இருக்காங்க. உள்ளபடியே பாத்தீங்கன்னா சனாதனத்துக்கு எதிராகவும் சமூக நீதி நிலைநாட்டவும் இந்த கூட்டணி வந்து நிக்குது.
நீ வந்து எதுக்கு பேரிடர் நிதிக்கு வந்து கொடுக்க மாட்டீங்க, நீங்க வந்து எய்ம்ஸுக்கு வந்து எதுவும் வந்து பண்ண மாட்டீங்க, மெட்ரோவுக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க, கல்வி நிதி கூட நீங்க வந்து கொடுக்க மாட்டீங்க, எதுவுமே நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஆனாலும் தமிழ்நாடு வந்து இங்க முன்னேறி முதன்மை மாநிலமா வந்து நிக்குது. சோ இப்படி ஒரு மாற்றாந்தாடி மனப்பான்மையோட ஒரு கட்சி வந்து செயல்படுது. அதை எதிர்த்து இவ்வளவு பேரை வந்து போராடுறாங்க. ஆனா நான் வந்து யாரு எல்லாத்துக்கும் மாட்டு, எனக்கு பிஜேபியும் வேணாம், திமுக வேணாம், அண்ணா திமுக வேணாம், இது வந்து தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அண்ணா திமுக, வந்து கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு எல்லாரோட சேர்ந்து நான் கூட்டணி வருவேன்னு சொல்றேன். அப்போ உங்க பிம்பம் நீங்க யாரால உருவாக்கப்படும்? நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், திரு விஜய் அவர்கள் வந்து சொந்தமாக கட்சி ஆரம்பிக்கல, பிஜேபி சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம ஆரம்பத்துல சொல்றோம், இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டுகள் வந்து உண்மை பண்றாருல்ல அவரு. அப்ப உங்களுக்கு எங்க நிரூபிச்சிருக்காரு? அப்ப உங்களுக்கு எங்க சிறுபான்மை வாக்குகளோ? பொதுவாக விஜய் ரசிக்கின்ற அந்த ரசிகர்கள் கூட இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஓட்டு போட தயார். அப்படி சொல்ல முடியுமா? விஜய் ரசிகர்கள் எப்படி இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க தானே? நிச்சயமா போட மாட்டாங்க சார். சார் விஜய் என்ற தனி மனிதனை எப்படி உங்களை வந்து மதிச்சாங்க? தளபதினு பேர் என்ன? தளபதினா என்ன சார்? நீங்க முன்னாடி நின்று எல்லாத்தையும் வந்து வழி நடத்துறது தானே. நீங்க எங்க நீங்க நின்று இருக்குன்னு சொல்ல, கரூர்ல நின்னீங்களா? இல்ல உங்க தொண்டர்கள் வந்து எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க, மாவட்ட செயலர், அவங்களோட இறப்புக்கு போய் நின்று இருக்கீங்களா? உங்க மகன் வந்து படம் எடுத்தாரு, அதுக்காக நீங்க போய் நின்று இருக்கீங்களா? உங்க மகள் வந்து வெளிநாட்டுல பட்டம் வாங்கினாங்களா, அப்ப போய் நீங்க நின்று இருக்கீங்களா? உங்க மனைவி வந்து பிரச்சனைல இருக்காங்க, அவங்களோட போய் நின்னீங்களா? அவங்கள வந்து ஆளை வச்சு விரட்டி வீட்டை விட்டு வெளியில தானே துரத்துனீங்க. உங்களை வளர்த்த அப்பா அம்மாவோட நின்று இருக்கீங்களா? யாரோட நீங்க நின்று இருக்கீங்க? எதுக்கு உங்களுக்கு இந்த தளபதியின் பட்டம்? சரிங்க, நீங்க ஜனநாயகன் படம்னு ஒண்ணு வருது, அந்த படத்தோட கதை என்ன? தன்னோட மகளுக்காக அந்த தந்தை வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பண்றதுதானே அந்த படம். அந்த படமும் வெளியில வரல சார். சினிமால தான் சார் நீங்க ஹீரோ, நீங்க வந்து நிஜத்துல வந்து ஜீரோ. அதை வந்து அந்த ரசிகர்களே இன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. எவ்வளவு பேர் நம்ம கிட்டே வந்து பேசுறாங்க, சார் நீங்க சொல்லும் போதெல்லாம் உங்க மேல நாங்க கோவப்பட்டோம், இவர் ஏதோ பெருசா எதிர்பார்த்திருக்காரு, இவருக்கு எதுவும் கொடுக்கல, சோ அதனால காழ்ப்புணர்ச்சியில் இவர் வந்து விஜய பேசுறாரு, அவர் வந்து அப்படி சொல்றாங்களா? ஆமா சொல்றாங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. என்கிட்ட வேணாலும் கூட நிறைய ஆடியோ கால்ஸ் வந்து இருக்கு, நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க நீ போன் பண்ணி நம்ம கிட்ட சொல்றாங்க, உள்ளபடியே எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தாலும் உள்ளபடி வேதனையா இருக்கு. விஜய் வந்து அரசியல்ல வந்து ஒரு உயரத்தை எட்டுவார்னு பார்த்தா கடைசியில பாத்தீங்கன்னா எதுவுமே ஏறாம முத படிக்கட்டுலயே இப்படி சரிஞ்சு விழுந்துட்டாருன்னு உள்ளபடி எனக்கு வந்து வேதனை அளிக்குது. ஓகே, ஆனா இன்னொரு கணக்கு இருக்குல்ல, அதிமுகவுக்கு இத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குது, டிவிக்கு இத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குது, பிஜேபிக்கு இத்தனை சதவீதம், அந்த ஓட்டு கணக்கு எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு 40% மேல வருது இல்ல. அப்போ பிஜேபி கூட்டணி அல்லது பிஜேபி டிவிக்கு என்டிஏ அந்த கூட்டணி அப்படிங்கிறது திமுக கூட்டணி ஃபைட் பண்ற அளவுக்கு வந்துடும்ல. அதாவது நீங்க ரெண்டு விஷயத்த பார்க்கணும். அதிமுகவோட ஜெயக்குமார் வந்து சொன்னார், என்ன சொன்னார்னா, நான் ராயபுரத்தில் நின்னுங்க, எனக்கு 40,000 ஓட்டு மைனஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னாரு. புரியுதுங்களா? ஐட்ரி மூர்த்தின்னு ஒருத்தர் புதுமுகத்தை வந்து நிறுத்துறாங்க, அவர் வந்து எடுத்த உடனே வந்து அதிகமான வாக்குகள் வந்தாங்க. இவர் சொல்ற ரொம்ப கரெக்டான ஸ்டேட்மெண்ட். 40,000 மைனஸ்ல இருந்து நான் ஆரம்பிச்சுன்னா அப்போ இஸ்லாமியர்களோட்டும் சிறுபான்மை வாக்குகளும் மித்த பிற மனிதர்களும் யாரும் வந்து வாக்காளர்கள் வந்து அவருக்கு வந்து வாக்கு அளிக்கல. அப்பனா நீங்க என்னன்னா, நீங்க தனித்தனி நின்னா ஒரு பலம் இருக்கும். கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 18% வந்து பாஜக வாங்கியிருக்காங்க, 20% வந்து அதிமுக வாங்கியிருக்காங்க. அவங்களோட அந்த 20% அவங்க வந்து குறைக்கிறதில்ல. ஆனா விஜய் நின்னா அவரோட ஓட் பர்சன்டேஜ் நமக்கு வந்து தெரியாது. ஒரு 10% நீங்க வச்ச கூட, நீங்க சொல்ற மாதிரி இது 20, அது ஒரு 18 பிளஸ் இது ஒரு 10 சேர்த்தீங்கன்னா நீங்க சொல்றது 50க்கு மேல போகுது. ஆனா நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், தனித்தனின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்திருக்கும். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வரீங்கன்னா அப்ப நீங்க ஒரு கொடையின் கீழே நீங்க வரீங்கன்னா அப்ப யாரை நீங்க முன்னிலைப்படுத்துறீங்கன்னா நரேந்திர மோடி தான் முன்னிலைப்படுத்துறீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போங்க, என்ன எடப்பாடி எதை முன்னிலைப்படுத்துறாங்க? இல்ல, எடப்பாடி நீங்க முன்னிலைப்படுத்தினாலும் யார் இதை வந்து கட்டமைச்சாங்க, யார் வந்து உங்க கூட வந்து கூட்டணி பேசுனாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அது என்டிஏ கூட்டணி தானே சொல்றாங்க. இங்க வந்து முற்போக்கு கூட்டணின்னு சொல்றாங்கல்ல. யாராவது டிவிகே கூட பிஜேபி கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா? ஆமா, டிவிகே தான் பிஜேபி கிட்ட போய் பேசுறாங்க. அதிமுக வந்து எங்க போய் பேசுறாங்க? இதுல வந்து நீங்க வந்து ராயப்பேட்டை ஆபீஸ்ல நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி பேச்சு எங்க நடந்து? டெல்லியில நடந்து. இவர் எங்க போயிருக்காரு? டெல்லிக்கு. அப்புறம் எப்படி இது அதிமுக கூட்டணி இல்ல தாவேகா கூட்டணி நம்ம சொல்ல முடியும்? இது என்டிஏ கூட்டணி. முழுக்க முழுக்க அவங்க தான் வந்து முடிவு பண்றாங்க. யார் எடப்பாடி வரணுமா விஜய் வரணுமான்றதே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, இவங்க யாரும் முடிவு பண்ண முடியாது. ஆனா எடப்பாடிக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. அவங்களை சும்மா கண்டவங்களை கூட்டு வந்து நிறைய சீட்லாம் கொடுக்க முடியாது, 20 சீட்டு தரோம் இருக்க சொல்லுங்க அப்படின்னா இல்ல 50 சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் பண்றாங்க. எடப்பாடிக்கு வந்து அதுல ஒப்புதல் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. இப்ப நீங்க சொல்லுங்கன்னா அந்த பிஜேபி தலைவர் இது குறித்து நான் வந்து கேட்டேன், அப்ப சீட் ஷேரிங்லாம் வந்து இருக்கும்னா அவர் உடனே திமுக மேல குற்றச்சாட்டு சொன்னாரு. அவங்க 26 கூட்டணி வச்சிருக்காங்க, அவங்க எப்படி சீட்டு கொடுக்கும்? ஏங்க அது அவங்க பிரச்சனை, அவங்க பாத்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க நீங்க எப்படி கொடுப்பீங்கன்னா, நாங்க வந்து ஒரு பல்கா ஒரு சீட்டை வந்து வாங்கிட்டோம், வந்து ஏடிஎம்கே கிட்ட இருந்து நாங்க வாங்கிட்டு அவங்க கிட்டே வேட்பாளர் இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனை. பாஜகவுக்கும் தனியா வந்து போட்டி போடணும்னா அவங்க சப்போஸ் 70 சீட்டே கொடுத்தாங்கன்னா விட 70 பேர் அங்க வந்து கேண்டிடேட் கிடையாது.
அப்படி இருக்க சூழ்நிலை அவங்களுக்கும் ஒரு நெருக்கடி வருது. அப்போ வந்து ஏஜென்சியை வச்சு விஜய் வந்து வளைக்கிறாங்க. அப்ப விஜய் போனார்னா அவங்கள பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, உள்வாடைக்கு விட்டாங்க. இவங்க கிட்ட இருந்து சீட்டை வாங்கி உள்வாடைக்கு விட்டு அவங்க வந்து விஜய்க்கு எத்தனை சீட்டோ அவங்க கொடுத்துருவாங்க. ஏடிஎம்கே 130 சீட்டோ 140 சீட்டோ அதுல வந்து அவங்கள முடிச்சுட்டு மீதி எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, ஆமா நாங்க பிரிச்சுக்கிறோம். ஆமா, இதான் அதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. விஜய் வந்து இப்ப வந்து கேட்கிற நிலைமையில இல்ல அவரு. அவங்க வந்து பிஜேபி வந்து கொடுக்குற இடத்துல இருக்காங்க, இவர் வந்து வாங்குற இடத்துல இருக்கிறதுனால பேரம் பேசுற இடத்துல விஜய் இல்ல. பேரம் பேசல. அந்த பேர வலிமைன்றது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி நீங்க எவ்வளவு வாக்கு வாங்குறீங்களா, நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ்ல வாக்கு வாங்கிருக்கீங்க அப்படின்றது தான் அந்த பேர வலிமை வந்து கூட்டுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பேர வலிமை இல்லை. உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கிடைச்சது, இடைத்தேர்தலாம் வந்தது, நீங்க நிக்கல, நாடாளுமன்ற தேர்தல் வந்து நிக்கல, எதுவுமே நீங்க நிக்கலன்னும் போது அப்போ நீங்க வந்து அன்ப்ரூவ்டு தான் நீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற சீட்டு தான் வந்து வாங்கிக்கணும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு இதுவும் வந்து விஜய் வந்து முதல்ல பேசுனது அதிமுகவும் தாவேகவும் கூட்டணி பேசும்போது நான் சொன்னேன் 2.5 வருஷம் நாங்க சிஎம், 2.5 வருஷம் நீங்க சிஎம்னு சொன்னாங்கல்ல, அந்த கதைலாம் இப்போ வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. டிப்டி சிஎம் கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து விருப்பப்பட்டா கூடலாம். ஆமா, எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு சீட் ஷேரிங் கொடுப்போம், நோட் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோட் எங்கிட்ட தாராளமா இருக்கு, சீட்டு கம்மியா தான் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த கூட்டணி இப்போ முடிவாயிடுச்சு. 1 or 2 டேஸ்ல வந்து அறிவிப்பு வரும். ஏன்னா அதனாலதான் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் அவங்க வேட்பாளர் தேர்வோ இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு எதுவுமே வந்து இந்த ஒரு சிக்கலான சூழ்நிலை தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி. இது பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து மதுராந்துக்கு வரும்போதும் முயற்சி பண்ணாங்க, அப்போ வந்து விஜய் வந்து கூட்டு வரணும்னு நினைச்சாங்க, அப்போ வந்து முடியல. இப்ப திருச்சிக்கு வந்தப்போ வந்து முயற்சி பண்ணாங்க, மதுரைக்கு வரும்போது முயற்சி பண்ணாங்க. பல்வேறு முயற்சிக்கு அப்புறம் அவர் சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டில் வந்தா எனக்கு ஒரு பயம் மதிக்க மாட்டேன்றீங்க, நான் இங்க வந்தாலே எதுவுமே நடக்கவே மாட்டேன், அதனால நீங்க டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு டெல்லி கூப்பிட்டு இப்ப டெல்லியில தான் பேச்சுவார்த்தை இருக்கு. இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆதரிப்பாங்கன்னு தெரியாது. மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்க ஒரு சூழல் வந்துச்சு. ஒருவேளை அதிமுகவும் பிஜேபியும் இருந்ததுனா கூட ஓரளவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்து, இப்போ விஜயம் அந்த கூட்டணிக்குள்ள போனதுனால என்டிஏ கூட்டணி டோட்டலா ஃபிளாப். நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் தான் இறுதி தீர்ப்பாளர்கள், அது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.